ஹர்திக் பாண்டியா வந்து கொஞ்சம் ரொம்ப ப்ரெஷர்ல இருக்காருங்க. அவரை இன்னும் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணிக்கணும் எனக்கு தெரிஞ்சு. ப்ரொமோட் இல்ல, டீ ப்ரொமோட் பண்ணல, கடைசியா வரணும். இல்ல எனக்கு தெரிஞ்சு என்னன்னா ஹர்திக் பாண்டியா ரோல் வந்து முன்னாடியே மாறிடுச்சு. ஓகேங்களா? ஹர்திக் பாண்டியா என்னன்னா செகண்ட் டவுன்ல வரணும்னு எனக்கு தோணுது. குஜராத்ல வந்து ஆல்மோஸ்ட் செகண்ட் டவுன்ல தான் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. சோ அப்ப இருந்தே அவர் ரோல் மாறிடுச்சு. சோ ஃபினிஷிங்ல வர்றனால ஒரு சில மேட்ச் படம் மாட்டேங்குது, ஒரு சில மேட்ச் பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு செகண்ட் டவுன் வந்து ஒரு 10 பால் புடிச்சிட்டு அதுக்கப்புறம் மேபி பேட்டிங் நல்லா பண்ணலாம்னு எனக்கு. ப்ரோ நீங்க குஜராத்ல சொல்றீங்க, குஜராத்ல ஹர்திக் பாண்டியா ஓகே. நான் அப்படியே ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப் வரேன். ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப்ல ஹர்திக் பாண்டியாவை வேர்ல்ட் கப்ல இந்திய டீம்லயும் எப்படி யூஸ் பண்ணுவாரு, மும்பை இந்தியன்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணுவாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். கடைசி வரைக்கும் கொண்டு போயிருவாரு ஹர்திக் பாண்டியா. முடிகிற அளவுக்கு யாரெல்லாம் வச்சு ஒப்பேத்த முடியுமோ ஒப்பேத்திடுவாரு. கடைசியில ஹர்திக் பாண்டியா வந்து அவரோட ரோல் இதான், 4 ஓவரா இல்ல 3 ஓவரா, 3 ஓவருக்கு ஒரு ஓவருக்கு 15ல இருந்து 20 ரன் அடிக்கணும், இதுதான் ஹர்திக் பாண்டியா ரோல்னு அவர் வச்சிருந்தாரு. எனக்கு என்னமோ ஹர்திக் பாண்டியா மேல வர்றதுனால ஃபார்ம் அவுட் ஆகுறாரு. இன்னொன்னு அவருக்கு கேப்டன்ஷிப் ப்ரெஷர்ல இருக்காரு. அதாவது கேப்டன்ஷிப் ப்ரெஷர் அண்ட் அதனாலே அவருக்கு சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. மேல வந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு கீழே வந்தா ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எதுன்றதை கீழே பண்ணுங்க. சரி கமெண்ட் பண்ணுங்க. இப்ப அடுத்து போல்ட் வரணுமா வரக்கூடாதா?